கொடியுடன் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் புகைப்படத்தையும் சிறிய அளவிலான ஒளிபெருக்கியையும் மாட்டிக்கொண்டு உற்சாகமாக வலம் வரும் இவர்தான் டிஎஸ்பியின் கையில் அப்படி ஒரு ஜாம்பி வேலையை பார்த்து வைத்த தாவேக தம்பி. தமிழக வெற்றிக்கழக ரசிகர்களிடமிருந்து தமிழ்நாடு அரசு காவல்துறையை காப்பாற்றப் போவது யார்? என்ற இளைஞர் கரூரில் முதலமைச்சர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சைக்கிளில் தாவேக கொடியுடன் உற்சாகமாக புறப்பட்டு வந்திருந்தார். டிஎஸ்பி கையை கடித்து வைத்த தாவேக தம்பியை தடுத்தால் ஜாம்பியா மாறிடுவாம்பா. அவரை தடுத்து நிறுத்திய போலீசார் இதோ முக்கியமான கட்டத்தை நெருங்கிவிட்டீர்கள். இப்போது உங்களுக்கான சிறந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருடன் இருக்கும் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை ஒன்றை போலீசாரிடம் காண்பிக்க இது செல்லாது என்று போலீசார் மறுத்த நிலையில் ஆவேசமாகி அருகில் இருந்த பேனரை கிழித்தார். போலீசாருக்கே சட்டம் சொல்லிக் கொடுத்த தமிழக வெற்றிக்கழக தம்பி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து அதனை படம் பிடித்த செய்தியாளரை நோக்கி கல் மற்றும் பாட்டிலை தூக்கி வீசினார். பாலிமர் செய்தியாளருக்கு சரியான பாடம் சொல்லிக் கொடுத்த தமிழக வெற்றிக்கழக தம்பி அவர்கள் பேரிகார்டுகளை தாண்டி சென்றார். அவரிடம் மீண்டும் அந்த இளைஞர் அடையாள அட்டையை முக்கியமான உள்ளே அனுமதிக்க கூறினார். கட்டம் கூடிய விரைவில் வர இருக்கிறது, உன்னிப்பாக கவனிக்கவும். அடுத்த நொடியே ஆவேசமாகி ஜாம்பி போல பாய்ந்து டிஎஸ்பியின் கையை பிடித்து நறுக்கென்று இறுக்கமாக கடித்து வைத்தான். முக்கியமான கட்டம், மிக கவனமாக பார்க்கவும். கடித்து விட்டார். வாழ்த்துக்கள். இதோ மீண்டுமாக உங்களுக்காக அதே காணொலி. கடித்து விட்டார். வலி தாங்காமல் டென்ஷனான டிஎஸ்பி அந்த இளைஞரின் கன்னத்தில் 2 அறை விட்டு அவனை காவலர்களிடம் ஒப்படைத்தார். இத்தகைய சகோதரர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கி அங்கிருந்து அப்புறப்பட்டு தமிழ்நாடு அரசு பாதுகாக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன்.